இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் டாட் ஃபிலிப்ஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க ஜோக்கர் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஹீரோ 2 வருஷமாக ஜெயிலில் இருக்காரு. அப்போ லேடி காகாவை மீட் பண்ணுறாங்க. 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. ஆனால் லேடி காகா ஃபஸ்ட்டே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கடுத்து என்னாச்சு, அவர் வெளியே வந்தாரா இல்லையா, இவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்னு தான் படத்தோட மீதி கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஜோக்கிங் ஃபினிக்ஸ் அவங்க தான் ஆத்தர் ஃப்ளெக்காக பண்ணியிருக்காங்க. லேடி காகா அவங்க தான் ஹேர்லி குயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப டீசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஜோக்கிங் ஃபினிக்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் உயிரை கொடுத்து நடிச்சிருந்தார். அவரை மட்டும் இந்த படத்தை விட்டு வெளியே எடுத்திருந்தா இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டில் ஆத்தர் ஃப்ளெக் ஒரு 6 பேரை கொண்டிருப்பார், அவங்க அம்மாவையும் சேர்த்து தான். அதனால் மென்டலாக இல்னஸாக இருக்கவங்கள ஆர்க்கம் அசைலம் அப்படிங்கிற ஒரு ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அந்த ஜெயிலில் அவர் 2 வருஷமாக கவுன்சிலிங் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு போலீஸ் இன்ட்ராகேஷன் சீனுக்கு போகும்போது அவங்க லேடி காகாவை மீட் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஜோக்கரோட கேரக்டரை பார்த்து அட்மையர் ஆகி உள்ளே வந்திருந்தாங்க. அந்த போலீஸ் இன்ட்ராகேஷன் சீனில் அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். படத்தில் 10க்கும் மேற்பட்ட பாட்டு இருந்தாலும் அந்த இன்ட்ராகேஷன் சீனில் அவர் பாடுற பாட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கடுத்து படம் ஃபுல்லாகவே கோர்ட் ரூம் ட்ராமா தான். அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவில் அந்த லாயரும் கவுன்சிலரும் இவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே எடுக்கலான்னு பார்க்குறாங்க. இதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறதான் படத்தோட கதையே. படத்தோட பாசிட்டிவ்னாலே ஜாக்கிங் ஃபினிக்ஸை சொல்லலாம். அவர் உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அது போக சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு மியூசிக்கல் படம். உங்களுக்கு நிறைய பாட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அது எல்லாமே கேரக்டர் ஆர்க்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டியும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியும் தான் இருக்கும். அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம சும்மா சொல்கிறோம் ஜாக்கிங் ஃபினிக்ஸ் நல்லா நடிச்சிருக்காருன்னு, ஆனால் ஸ்பெஷல் சீனாக ஏதாவது மென்ஷன் பண்ணணும்னா கோர்ட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கும் அவரோட சைல்ட்ஹுட் ட்ராமாவை பற்றி. அந்த சீனில் அவர்த்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு லாயரே வேண்டாம் நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சீன் ஆகட்டும், அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். படத்தில் ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசியிருந்தாங்க ஒரு ஜோக் மூலயமா. அது என்னென்னா, ஒருத்தர் ஒரு நாயை தூக்கிட்டு சர்ச் பாஸ்டர்கிட்ட இந்த நாயை சர்ச்சில் புதைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பாஸ்டர் நாங்கள் நாயெல்லாம் புதைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவரே புதைக்க அலோட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு இவர் கேட்குறாரு, இப்போ மட்டும் எப்படி அலோவ் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த டாக் கேத்தோலிக்குன்னு முதல்லே சொல்லலை அப்படின்ட்டு. அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனால் எனக்கு இந்த படம் ஆத்தர் ஃப்ளெக்கோட கேரக்டரை ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி எண்டில் ஒரு விஷயம் நடக்குது. அதை பார்த்துட்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க. ஏன்னா அதோட படம் முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு அதுதான் ஒரு ப்ராப்பர் கேரக்டர் ஆர்க் கம்ப்ளீட் ஆன மாதிரியும், ஒரு நல்ல அந்த கேரக்டருக்கு இதான் முடிவு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கேரக்டர் ஸ்டடி, மைண்டை வச்சு ஸ்க்ரீன் பிளே விளையாடுறது, இந்த மாதிரிலாம் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, போய் பாருங்கள். தேங்க்யூ.